வாங்க வாங்க வாங்க. மோனிகா பாட்டு போடலாமா? வேற என்ன பாட்டு போடலாம்? பாட்டிக்கு ஊட்டமோ அவன் வைக்க வைக்க சாப்பிடலாம். என் மருமகளுடைய பாட்டி பேர் புஷ்பவல்லி. அவங்களுக்கு 90வது பிறந்த நாள் கொண்டாடினோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் கிளம்பி சென்னைக்கு போய் இன்றைக்கி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பாட்டி என்ன சொல்கிறதுனா நல்லா உடம்பு ஆரோக்கியமாகவும் நேர வேலைக்கு நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு, எக்ஸசைஸு, யோகான்னு செஞ்சு உடம்பை நல்லா வச்சுருக்குறாங்க. பாட்டி இன்னும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும். 95, 100, 105ன்னு கொண்டாடணும். பாட்டி கின்னஸ் சாதனை படைக்கிற அளவுக்கு பாட்டி நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு நம்ம சார்பாகவும் நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்ம நேயர்களும் பாட்டியை வாழ்த்துங்க. பாட்டிக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டியோட பேத்தி இவங்க தான். பாட்டியோட பேத்தி பேர் ஆதித்யா, பேரன் பேர் ரதீஷ். இவங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டியோட பிறந்த நாளை மால் பிடிச்சி நல்லா சிறப்பாக கொண்டாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாட்டியை பார்க்குறப்ப தான் நம்மளாம் என்ன சொன்னால் உடல் ஆரோக்கியமாக நம்ம வச்சுருக்கணும். நம்மளும் எக்ஸசைஸு யோகான்னு பண்ணி நல்லா சிறப்பாக வச்சுருக்கணும்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. 2வது என்ன செய்கிறதுனா நல்லா ஃபங்க்ஷனாக கொண்டாடணும். குழந்தைகள்லாம் அடாலடா சேட்டைனாலும் சேட்டை, அப்படி குட்டி சேட்டைகள் அதெல்லாம் பார்க்க ரசிக்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பாட்டியை கேட்கவே வெட்ட விடலை. பாட்டி வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு இப்போ கட்டியை வாங்கிக்கிட்டு நாங்கள் வெட்டுறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. எல்லோரும் விழுந்து சிரித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்படி சொந்தம் பந்தம் எல்லோரும் வரிசையாக பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இது பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. 2வது என்ன சொன்னால் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா தான் ஒன்று சேர்றோம். அப்போ சொந்த பந்தத்தில் நட்பு, உற்றார், உறவினர் எல்லாரையும் ஒரு இடத்துல நம்ம கூடுற இடமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுட்டு பேசிட்டு நமக்கு வீட்டுக்கு வந்தோம்னா எவ்வளவோ கவலைகள் இருக்கும். அந்த கவலையெல்லாம் மறந்து அந்த என்ன சொல்கிறதுனா அந்த கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண பார்த்தீங்களா, அது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. குழந்தைகள்லாம் அது இங்கிட்டு உடவும் அங்கிட்டோட விளையாட ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பி வந்தோம். நேர்களை குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம குறைகளை பார்க்கக்கூடாது. நிறைகளை பார்த்துட்டு நம்ம இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக இருந்து நீண்ட என்ன சொல்கிறது ஒற்றுமையாக இருக்கணும். நல்லா உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்கணும். பாட்டி இன்னும் 100, 105 வயசு வரைக்கும் மேலே கூட இருக்கணும்னு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. பாட்டியை பார்த்ததுலேருந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. நானும் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறி வீடு சேர்ந்தேன். நேயர்களே, அப்படியே எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அப்போ இவங்க தான் புஷ்பவனம் பாட்டியை நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக் கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.